மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலையில் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கையில் நாய்கள் அட்டகாசம் செய்து வருகிறது. அதனை உடனுக்குடன் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். நோயாளிகள் படுக்கைகளில் திருநாய்கள் படுத்து உறங்கும் காட்சி சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. மருத்துவமனை நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு கடலூரில் இருந்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்தான விவரம். வணக்கம் மாலதி. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்படுத்தும் படுக்கைகளில் தெருநாய்கள் அட்டகாசம் செய்து வருகின்றன. இதனை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கண்டு கொள்ளாத நிலையில் இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ளது கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு கடலூர் மாவட்டம் முழுவதில் இருந்து ஏராளமான உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள ஒரு வார்டில் நோயாளிகள் பயன்படுத்தும் படுக்கைகளில் தெருநாய்கள் படுத்து உறங்கும் காட்சியும் படுக்கையை சேதப்படுத்தி உள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதே போன்று நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறை முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் செடிகள் வளர்ந்து நிற்பதையும் இதனால நோயாளிகளுக்கு உரிய பாதுகாப்பு இருக்காது என ஒரு சிலர் இந்த காட்சியை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அனைத்து கட்டிட வசதிகளும் இந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கும் நிலையில அதனை பராமரிப்பு செய்யாமலும் உரிய மருத்துவர்கள் இல்லாததாலும் மருத்துவமனையை நம்பி வரும் நோயாளிகள் கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு தொடர்ந்து சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு பொதுமக்களை அலைக்கழித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் உடனடியாக இந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி மீது கவனம் செலுத்தி உரிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். இதே போல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தெருநாய்கள் அட்டகாசம் செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்களும் நோயாளிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலதி. பாலகிருஷ்ணன் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.